ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஸிபாக்ஸுங்கிற ஒரு டாக்கர் இமேஜை வச்சு நம்ம ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு ஸ்கிரிப்டை ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி அதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஓகே, ஸோ நம்ம வந்து அதை எப்படி பண்ணலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அகெயின் பிஸிபாக்ஸுங்கிற டாக்கர் ரெஜிஸ்ட்ரி நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுடைய டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதில் நம்ம பிஸிபாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது என்னதுன்னா ஏன் இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஒரு மினிமல் இமேஜ். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஷெல்லில் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், லினக்ஸ் கமெண்ட்ஸை ட்ரை பண்ணணுன்னாக்கா நீங்கள் இது நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ட்ரை அவுட் பண்ணிட்டு அப்புறமா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ இதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஓகே ஸோ இப்போ இந்த பிஸிபாக்ஸ் இமேஜ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இந்த இமேஜை வச்சு இந்த ரெஜிஸ்ட்ரியிலேருந்து புல் பண்ணி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கண்டெய்னருக்குள்ளே இந்த எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இப்போ வந்து எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும், ஹலோ வேர்ல்டுங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து என்னுடைய மிஷினில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து நான் அந்த பிஸிபாக்ஸ் கண்டெய்னர் வச்சு கண்டெய்னர் ரன் பண்ணி அதுலேருந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னுடைய டாஸ்க். ஸோ இப்போ ஆல்ரெடி ஏதாச்சும் இமேஜஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மிஷினில் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட எந்த விதமான இமேஜஸுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டாக்கர் புல் ஒரு இமேஜ் நீங்கள் புல் பண்ணிக்கலாம். என்ன இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஸிபாக்ஸுங்கிற இமேஜ். அண்ட் தென் நீங்கள் எனக்கு வந்து பிஸிபாக்ஸ் இமேஜில் எனக்கு பர்டிகுலர் டேக் தான் வேணும், பர்டிகுலர் வெர்ஷன் தான் வேணும்னா நீங்கள் அதை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 1.36 எடுக்கிறேன். 1.36. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து புல் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ரெஜிஸ்ட்ரியிலேருந்து அந்த பிஸிபாக்ஸுங்கிறத புல் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, இது வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்குது. ஓகே, ஸோ docker.ioலேருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு இது வச்சுருக்குது. ஸோ இப்போ நான் திரும்பி டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தனாக்கா எனக்கு பிஸிபாக்ஸுங்கிற இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கங்கிறது வரும். ஓகேங்களா, இந்த இமேஜ் கிரியேட் ஆகி 15 மாதம் தான் ஆகுது, அதை தான் சொல்லுது. ஓகேங்களா, நம்ம கிரியேட் பண்ணிடல, இந்த ஒரிஜினல் இமேஜ் கிரியேட் ஆகி 15 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அதை தான் சொல்லுது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெபாசிட்டரி நேம் அது உங்களுக்கு கொடுத்துரும் பிஸிபாக்ஸுங்கிறது. அப்புறம் இதோடைய டேக் நேம், இது எந்த வெர்ஷன். ஓகேங்களா, அது உங்களுக்கு கொடுத்துரும். 1.36 நம்ம கேட்டிருக்கோம், அதனால் 1.36ன்னு கொடுத்துரும். அதுக்கப்புறமா இமேஜ் ஐடி. ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு ஐடி உங்கள் மிஷினில் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த ஐடி வந்து உங்கள் மிஷினில் நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸில் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஐடி. ஓகேங்களா, இதுக்கும் ஒரிஜினல் பிஸிபாக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் தென் கிரியேட்டட் 15 minutes ஆகும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 MB தான். பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, விர்ச்சுவல் மிஷினில் பார்த்தீங்கன்னாக்கா 2 GB கணக்கில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜே 4 MB தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டாக்கர் ரன் பிஸிபாக்ஸ் 1.36 வச்சு அதை நான் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறேன். என்ன கமாண்ட் கொடுக்க போகிறேன், எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் கொடுத்தேனாக்கா அது வந்து ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்குங்கிற எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டாக்கர் பிஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா, டாக்கர் பிஎஸ் -a. ஓகே, ஸோ -a எல்லாமே. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிட்டு எது வச்சு கிரியேட் ஆயிருக்கு, இந்த இமேஜ் ஐடி, இந்த இமேஜ் வச்சு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ என்ன கமாண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 13 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது பிரிண்ட் ஆகிட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அதோட வேலை. ஸோ அதை வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் அது. ஸோ இந்த கண்டெய்னரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்கோர் yellow. ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும் பிரிண்ட் ஆகிருக்கிறது. ஃபைன். ஸோ இதுதான் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு பிஸிபாக்ஸுங்கிற இமேஜில் எக்கோ ஹலோ வேர்ல்டு நம்ம போட்டு ரன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே நான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா
டாக்கர் ஹைஃபன் ஐடி. ஐடினா இன்டராக்டிவ் டெர்மினல். ஓகே, ஐடி ஹைஃபன் ஐடி ரன். அதே மாதிரி பிசி பாக்ஸ் 1.36 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் கொடுக்க தேவையில்ல. Docker run VCBox 1.36 hyphen IT. ஓகே, ஸோ டாக்கர் ரன் அதுக்கப்புறமா தான் ஹைஃபன் ஐடி கொடுக்கணும். ஹைஃபன் ஐடி கொடுத்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் டெர்மினல்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த டாக்கர் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போய் உங்களுக்கு ரன் பண்ணணுன்னாக்கா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் வந்து எல்எஸ் போடுறேன். எனக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. சிடி ஹோம் கொடுக்குறேன், இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே எந்த ஃபைல்ஸுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு டச் a.txt கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ கண்டென்ட்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லை இது வந்து a.txt. ஓகே, ஸோ அதுக்குள்ளே போட்டுறேன். ஸோ இப்போ இருக்கு, திருப்பி நான் வந்து கேட் a.txt கொடுத்தனாக்கா ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் வந்து உயிரோடு இருக்குது. ஓகேங்களா, அது எப்படி உயிரோடு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா திருப்பி நான் வந்து சைடில் இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டாக்கர் ps-a. ஸோ இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், அப் அபவுட் எ மினிட். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் இப்போ ஒன்று ஓடிட்டுருக்கு. ஓகே, எஸ்ஹெச்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் தான் இந்த கண்டெய்னர் இப்போ உயிரோட இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்றேன். இந்த கண்டெய்னர் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எக்ஸிட்டட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நாட்டி கார்வர் இருந்துச்சுங்களா, அது எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கண்டெய்னருக்குள்ளே போய் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அந்த செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிடும். கண்டெய்னர் வந்து முடிஞ்சிடும், அதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ அதே தான் எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் ரன் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு கோடு ரன் பண்ணணும், அது கண்டெய்னருக்குள்ளே ரன் பண்ணுறீங்கன்னா அது கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகும், சிறப்பாக ரன் ஆகும். ரன் ஆகி முடித்த உடனே அந்த கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா, க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இது ஒரு வகை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அதே மாதிரி நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்கர் எல்எஸ்ன்னு போடுங்க. டாக்கர் பிஎஸ் -a. ஓகே, ஸோ இப்போது இந்த கண்டெய்னர்லாம் எக்ஸிட் ஆயிடுச்சுங்க இல்லையா. ஸோ இதே கண்டெய்னர்ஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு டாக்கர் கண்டெய்னர் இப்போது இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அந்த மேலே இருந்துச்சுல நாட்டி கார்வர்ன்ட்டு, இப்போ அதில் தான் நம்ம ஒரு வந்து a.txt சொல்லிட்டு ஃபைல் கிரியேட் பண்ணோம். இப்போ டாக்கர் அதுக்குள்ளே நான் வந்து போனோன்னா டாக்கர் exec -it அந்த கண்டெய்னர் ஐடி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பேஷ் கொடுக்குறேன். ஓகேங்களா, பேஷ்னா ஒரு ஷெல் ஓப்பன் பண்ண சொல்லி. ஸோ இது வந்து நாட் ரன்னிங். ஓகேங்களா, ஓகே, முடிஞ்ச ஒரு ஐ மீன் ரன் ஆகி முடிஞ்ச கண்டெய்னருக்குள்ளே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு அது வந்து தெரிய வருது. எரர் ஃப்ரம் டேமன், அது செஃப் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. என்னன்னா கண்டெய்னர் இஸ் நாட் ரன்னிங்.
ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னருக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். எப்படி உள்ளே பண்ண முடியுமோ எக்ஸக் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டாக்கர் எக்ஸக் எல்எஸ் கொடுக்குறேன். சிடி ஹோம் எல்எஸ் எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு a.txt கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து எல்எஸ் போட்டுறேன். அதுக்கப்புறமா cat a.txt கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டாக்கர் ps-n கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம கடைசியாக கிரியேட் பண்ண கண்டெய்னர். ஓகேங்களா, 32 செகண்ட்ஸ் முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் exec -it ஐடினா இன்டராக்டிவ் டெர்மினல், அதுக்குள்ளார போயிட்டு பேஷ். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ நான் உள்ளே போயிட்டு இல்லை உள்ளே போயிட்டேன். SHன்னு கொடுக்கணும். ஓகே, சாரி. ஸோ SHன்னு கொடுத்துட்டு நீங்கள் இது உள்ளே போயிட்டீங்கன்னா இதுக்குள்ளே இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே போகிறீங்க. ஸோ எல்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த a.txt சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இது எக்ஸிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் திரும்பி இங்கே தான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னா டாக்கர் செத்துருச்சா, அந்த கண்டெய்னர் செத்துருச்சான்னு கேட்டிங்கனாக்கா இல்லை, கண்டெய்னர் இன்னும் சாகலை. அப் அபவுட் எ மினிட். ஓகேங்களா, இன்னும் அப்பில் தான் இருக்குது. ஏன் அப்பில் தான் இருக்குன்னா அதே கண்டெய்னர் இங்கே நான் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் எக்ஸிட் கொடுத்துறேன்னா இப்போ நான் திரும்பி போய் டாக்கர் ps-n கொடுத்தனாக்கா இங்கே பாருங்கள் எக்ஸிட்டட் 0. ஓகே, ஸோ இது ஸ்லீப்பி ஓசினியாக். ஸோ இதுதான் அந்த டாக்கர் எக்ஸக்குங்கிற கமெண்ட். ஸோ டாக்கர் எக்ஸக்குங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டாக்கர் அண்ட் -it இருக்கட்டும், எக்ஸிட் கொடுத்துட்றேன். நான் வந்து இன்டராக்டிவ் டெர்மினல் இல்லாமல் நார்மலாக ரன் பண்ணுறதே நான் கொடுக்குறேன். ஓகே, டாக்கர் அண்ட் பிசிபாக்ஸ் ஐடி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து டாக்கர் ps-a கொடுத்தனா எனக்கு இப்போ இந்த கண்டெய்னர் தான், இதான் அந்த கண்டெய்னர் ஐடி, இதான் இப்போ உயிரோட இருக்குது. ஓகே, மற்ற எல்லாமே செத்துருச்சு. ஓகே, இல்லை இதுவும் செத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டாக்கர் அண்ட் பிசிபாக்ஸ் SHன்னு கொடுத்துட்றேன். -it sh. ஸோ இப்போ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே சமயத்தில் நான் இங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டாக்கர் ps-a கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்டெய்னர்ஸும் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் டாக்கர் exec -it execனா execute -it இன்டராக்டிவ் டெர்மினல், இது உள்ளே போயிட்டு என்ன எக்ஸிக்யூட் பண்ணுமோ நீங்கள் அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்எஸ்ங்கிறது இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஐடி போடணுங்கிற அவசியம் இல்லை, இல்லாமலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்எஸ் வந்துடும். அதே மாதிரி ls/ஹோம்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஹோமில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வரும். இப்போதைக்கு ஹோமில் எதுவும் இல்லை, அதனால் உங்களுக்கு எதுவுமே வரல. ஸோ அதே மாதிரி /பின்னில் போய் கொடுத்தீங்கன்னாக்கா பின்னுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் அந்த எக்ஸக்குங்கிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்ததெல்லாம் என்னது, டாக்கர் இமேஜஸ், அதுக்கப்புறமா டாக்கர் எப்படி டாக்கர் இமேஜஸ்லேருந்து ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் கண்டெய்னருக்குள்ளே எப்படி போகிறது, கண்டெய்னர் வச்சு நம்ம என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஆல், பை, டேக் கேர்.